நமஸ்காரம். மகான்கள், சான்றோர்கள், அவர்கள்தான் நமக்கு மனக்லேசம் இருக்கும்போது சமாதானம் சொல்லுவார்கள். நமக்கு மன வருத்தம், அழுத்தம் ஏதேனும் இருக்கலாம். அதெல்லாம் தேவையில்லாமல் அப்படி வருத்தப்படாதே, வருந்துவதற்குண்டான காரணம் இல்லை என்று மகான்கள் நமக்கு சொல்லுவார்கள். ஆனால் இப்போது நான் சொல்லப்போவது ராமாயணத்தில் ராமன் துன்பப்படுகிறார். இந்த துன்பம் காரணமற்றது என்று விபீஷணன் சொல்லி தேற்றுகிறார். அப்ப சில ஸ்லோகங்கள் ரொம்ப அழகான ஸ்லோகங்கள், அர்த்தமுள்ளவை. ஒரு பொய் சீதை, மாயா சீதை, அவளை காட்டி கொன்றா போலே செய்துவிட்டு எல்லாரும் வருத்தப்பட்டு கொண்டிருந்த போது இந்திரஜித் நிகும்பிலை யாகம் செய்து அதற்குண்டான சக்தியை பெற்றுவிடலாம், ஜெயித்து விடலாம் என்று முயற்சிக்கிறான். உண்மையிலேயே சீதை இறந்து விட்டாள் என்று நினைத்து ராமன் பேரு துன்பப்படுகிறார். அப்போது விபீஷணன் உண்மை அறிந்தார். இது திசை திருப்புவதற்காக செய்யப்படுவது என்று புரிந்து கொண்டார். அதனால் இன்றைய உலகத்தில்தான் அவரவர் திசை திருப்புவதற்காக வேற ஒன்றை கிளப்பி விடுவார்கள். அடிக்கடி செய்தித்தாள்களில் அப்படித்தான் பார்க்கிறோம், ஊடகங்களில் கேட்கிறோம். திடீரென்று ஒரு விஷயம் ஓஹோன்னு சத்தம் போடும். அதை மாற்ற வேண்டும், மக்களுடைய மனத்தை திருப்ப வேண்டும் என்றால் வேறொன்றை கிளப்பி விட்டு விடுவார்கள். அதுபோலத்தான் இங்கு நடந்தது. நிகும்பிலை யாகம் பண்ணியாக வேண்டும், அப்ப தனி சக்தி கிடைக்கும். அதற்காகத்தான் இப்படி ஒரு பொய் சீதை என்று நாடகம் ஆடிவிட்டனர். இந்த விஷயத்தை விபீஷணன் ராமனுக்கு சொல்லுகிறார். இந்த ஸ்லோகம் त्वयि अकारण संतप्ते संतप्त ஹிருதயா வயம். முதல் கருத்து, ராமா, காரணமில்லாமல் நீ வருத்தப்படுகிறாய். நீ நினைத்திருப்பது பொய்க்காரணம், அது உண்மை அல்ல. ஆகவே வருத்தம் நீங்கு. அடுத்தது, நீ வருத்தப்பட்டாய் என்றால் உன்னோட கூட இருக்கும் வேண்டியவர்களுக்கும் வருத்தம் வரும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவையற்று வருத்தப்பட்டு மனம் சுழன்றால் கூட இருக்கிறவர்களுக்கும் வருத்தமாகத்தான் இருக்கும். இது இரண்டாவது. இதோ நாம் மட்டும் படுகிறோம் நினைக்க வேண்டாம், அருகில் இருப்பவரும் துன்பப்படுவார்கள். அடுத்து, தியஜ ராஜன்னு இமம் சோகம் மித்யா சந்தாபம் ஆகதம் யதியம் தியஜதாம் சிந்தா சத்ருஹர்ஷ விவர்தினி. எதியம், நீ இப்போது துன்பப்படுகிறாயே, இது என்ன தெரியுமா போய் முடியும்? சத்ருக்களுடைய மனத்துக்கு இன்பமாக இருக்கும், வேண்டியவர்கள் மனத்துக்கு துன்பம் கொடுக்கும். சத்ரு இன்னும் பலம் பெற்று விடுவார், என்னால் அவர் சந்தோஷப்படுவார். அவர் விரும்பியதே இதை போல் மனக்கலக்கம் ஏற்பட வேண்டும், அவர்களுக்கு இருக்கிற சக்தி இழந்து விட வேண்டும், உற்சாகம் இருக்கக்கூடாது. இதைத்தான் நமக்கு எதிராக நினைப்பவர்கள் ஆசைப்படுவார்கள். பிளேயிங் இன்டு தேர் ஹேண்ட்ஸ் சொல்லுகிறோமே, அதப்போல் நாம் தேவையற்று அவர்கள் பண்ண ஷடயந்திரம், சதித்திட்டம், அதை கண்டு உண்மையாக வருந்தினோம் என்றால் அவர்களுக்கு தானே கொண்டாட்டம். அப்படி அவர்களுக்கு இடம் கொடுத்து விடாதேன்னு சொல்லுகிறார். சரி, என்ன செய்ய வேண்டும்? உத்யமஹ கிரியதாம் வீர ஹர்ஷஹ சமுபசேவ்யதாம். சந்தோஷத்தை சேமித்து வை, அதை இழந்து விடாதே. அதே வருத்தத்தை செலவழித்து விடு. வருத்தத்தை செலவழிக்க வேண்டுமாம், சந்தோஷத்தை சேமிக்க வேண்டுமாம். சேமிப்பில் இருக்கும் எதுவுமே ஆபத்து காலத்தில் உதவுமா? பேங்கில் டெபாசிட் பண்ணி வைக்கிறோம், சேமிப்பு ஆபத்து காலத்தில் உதவும், தேவையானது போல எடுத்துக்கொள்ளலாம்.
அதை போலத்தான் நம்முடைய சந்தோஷம். நாம் அதை எப்போதும் நம் உள்ளத்தில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். வருத்தத்தை செலவழித்து விட வேண்டும். நீங்கள் எப்படி கேட்கலாம், சந்தோஷத்தையும் அனுபவித்தால் செலவழிந்து போய்விடுமே என்று. இருக்கட்டும், அப்படி சந்தோஷத்தை அனுபவித்தால் உற்சாகமும் வந்துவிடும். அதனால் சந்தோஷத்தை இழக்காதே, சேமித்து வைத்துக்கொள். நீ இப்போது செய்ய வேண்டியது முயற்சி. முயற்சி திருவினையாக்கும். உத்தியம கிரியதாம் வீர. வீரனே, உனக்கு அழகு உத்தியமம், பிரயத்தனம், முயற்சி. உனக்கு சீதை கிடைக்க வேணுங்கிற ஆசை இருக்குமானால் நீ முயற்சியில் இறங்க வேண்டுமே தவிர வருத்தத்தில் இறங்காதே. வருத்தத்தை செலவழித்து விடு, சந்தோஷத்தை சேமித்து வை. நீ துக்கப்பட்டாயானால் அருகில் இருப்பவர்களுக்கும் துக்கம், எதிராளிக்கு கொண்டாட்டம். ஆகவே பொய்யான காரணத்தை கொண்டு துக்கப்படுவதை நிறுத்துவாய். இதெல்லாம் விபீஷணன் ராமனுக்கே சொல்லுகிறார். நமக்கு என்ன தோன்றும், ஆனானப்பட்ட ராமனே துக்கப்பட்டால் நாங்கள் எல்லாம் எம்மாத்திரம். அப்படி நினைக்க வேண்டாம். ராமன் அப்படி துக்கப்படுபவரும் இல்லை. நமக்கு நல்லது சொல்வதற்காகத்தான் இப்படி ஒரு உபதேசமே ஏற்படுத்தப்பட்டது. இந்த இடத்தை சற்று தீர்க்கமாக சிந்தித்து செயல்படுவோம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.